ஃப்ரெண்ட்ஸ் பெல் நிறுவனத்தில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில தான் வந்து இருக்க போது. ஸோ ட்ரெய்னி இன்ஜினியர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இதுக்கு சேலரி வந்து பாருங்க 30,000லேருந்து 40,000 வரைக்கும் சேலரியுமே வந்து வரும். ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 3 செப்டம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பெல்லிலருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்லேருந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 3 செப்டம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேருந்து வந்து பாருங்க ட்ரெய்னி இன்ஜினியர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்னா 28 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாம நீங்க எஸ்சி, எஸ்டில வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்கெங்க இருக்குன்னா, ஸோ நம்ம தமிழ்நாட்டில வந்து தூத்துக்குடி வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நியர்பை வந்து உங்களுக்கு பாண்டிச்சேரி வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க இந்த ட்ரெய்னி இன்ஜினியர்ல வந்து நீங்க பிஇ, பிடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸோ இல்லன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனோ இல்லன்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டடா டெலிகம்யூனிகேஷன் ரிலேட்டடா நீங்க முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு 6 மந்த் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. அதையுமே இதில நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 0 டூ 6 மந்த்ன்னு குடுத்துருக்காங்க பட்சத்தில 0ங்கும்போது ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். அதிகபட்சம் 6 மாசம் வரைக்கும் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் வந்து இருக்கும். ரிட்டன் எக்ஸாமுக்கான இது வந்து குடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து உங்களுக்கு வந்து இதில ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்க்குமே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. இந்த bell.india.in குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்ல போய் தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ இதில வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ட்டா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்க இங்க ஒன் பை ஒன்னா குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவைங்க மட்டும் ரூ. 177 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. அந்த ஃபீஸ வந்து நீங்க ஆன்லைன்ல எஸ்பிஐ கலெக்ட் மூலியமா நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இத தவிர உங்களுக்கு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்துருக்காங்க. அத நீங்க ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.